Hi friends, I'm Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல இந்த மாதிரி நம்ம டெய்லி பேசக்கூடிய கான்வர்சேஷன் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ நீங்க அதான் பார்க்க போறோம். சோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் ஒரு 2-3 கான்வர்சேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாமே குட்டி குட்டியான கான்வர்சேஷன்ஸ் தான். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்வர்சேஷன். நான் இன்னைக்கு மீனிங் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது கிடையாது. அதை எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும், இந்த ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன், எப்படி பேசணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். அதே மாதிரி நம்மளோட வே ஆஃப் ஸ்டைல், ஓகே, நம்மளோட வே ஆஃப் ஸ்டைலிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் டீச் பண்ண போறேன். அந்த இன்டோனேஷன், நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்படிங்கறத டீச் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாமா? ஓகே. இப்போ ரவி அப்புறம் அருண் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத நான் தமிழ்ல எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நான் இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை எப்படி பேசலாம் அப்படிங்கறத நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவி அருண் கிட்ட கேக்குறாங்க என்ன அப்படின்னா, ஹாய் அருண், நீ எப்படி இருக்க? பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது தான் இல்லையா? ஹாய், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம்ல, அதே கொஸ்டின் தான். எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஹாய் அருண், எப்பவுமே எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஓகே. நீ எப்படி இருக்கிறாய்? இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஹவு ஆர் யூ? ஹாய் அருண், ஹவ் ஆர் யூ? ஸோ இதை நம்ம சொல்லும் போது தமிழ்ல ஹாய் அருணே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். பட் இங்கிலீஷ்ல அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹாய் அருண், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஓகே. இந்த ஹவ் அப்படிங்கிறதுல அவ்வளோ கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா வாசிக்கணும். என் பின்னாடி சொல்லுங்க. ஹாய் அருண், ஹவ் ஆர் யூ? நான் நன்றாக இருக்கிறேன் ரவி, நீ எப்படி இருக்கிறாய்? நான் நல்லா இருக்கேன் ரவி, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் குட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஸோ ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன் ரவி. ஸோ பேச்சு வழக்கில் நம்ம நேம சொல்லி தான் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, தமிழ்ல பேசினாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்க கிட்ட நம்ம கான்வர்சேஷன் நம்ம பில்டப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பெயர்களை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கணும் ஃப்ரீக்வெண்டா. இங்க பாருங்களேன், ஐ எம் ஃபைன் ரவி, ஐ எம் ஃபைன் அப்படின்னு மொட்டைக்கட்டையா சொல்றதுக்கும் ஐ எம் ஃபைன் ரவி, ஸோ அதை நம்ம சேர்த்து சொல்லும் போது அது ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? ஐ எம் ஃபைன் ரவி, ஐ எம் ஃபைன் ரவி, நீ எப்படி இருக்கிறாய்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். ஸோ அதுக்கடுத்து நம்ம திரும்பவும் கேட்கிறோம், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப நம்ம ஹவ் ஆர் யூன்னு அதே கேள்வியை கேட்காம கொஞ்சம் வித்தியாசமா கேட்கலாம். எப்படின்னா வாட் அபவுட் யூ? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான், வாட் அபவுட் யூ? தட்ஸ் இட். ஸோ ஐ எம் ஃபைன் ரவி, வாட் அபவுட் யூ? ஐ எம் ஃபைன் ரவி, வாட் அபவுட் யூ? ஸோ நீ எப்படி இருக்க? வாட் அபவுட் யூ அப்படின்னா உன்னை பத்தி சொல்லு, நீ என்ன பண்ற, எப்படி இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட், நானும் நன்றாக இருக்கிறேன், நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. நானும் நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ நானும் நன்றாக இருக்கிறேன், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் ஃபைன் டூ. ஓகே. ஸோ இந்த டூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கிறோம் நானும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஐ எம் ஃபைன் டூ, ஐ எம் ஃபைன் டூ, நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, பேசி பார்த்துட்டே ஆன்சர் பண்ணுங்க. ஐ எம் ஃபைன் டூ, இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஐ எம் ஃபைன் டூ, இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஆம், ஆம் அப்படின்னா எஸ், எஸ். உன்னுடன் பேசுவதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்ககிட்ட பேசுறத நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நாள் போன்ல பேசலன்னா சொல்லுவோம், உங்ககிட்ட பேசுறத நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் மிஸ் பண்ணினேன், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ மிஸ்ட். ஐ மிஸ்ட் அப்படின்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னுடன் பேசுவதை, டாக்கிங் டு யூ. தட்ஸ் இட். எஸ்,
I missed talking to you. Yes, I missed talking to you. That's it. So இதை சொல்லும் போது கொஞ்சம் டல்லா சொல்ற மாதிரி சொல்லணும், ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ இதை வாசிக்கலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. Hi Arun, how are you? I'm fine Ravi. What about you? I'm fine too. It's been a long time. Yes, I miss talking to you. ஈஸியா இருக்கா? இப்போ ஒரு சின்ன ப்ராக்டிஸ். இப்போ நான் தான் ரவி, ஸோ நீங்க வந்து அருண், நீங்க எல்லாரும் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த சென்டென்ஸ் நான் ரீட் பண்ணுவேன், இந்த சென்டென்ஸ் நீங்க ரீட் பண்ணணும். அகைன் இந்த சென்டென்ஸ் நான் ரீட் பண்ணுவேன், இதை நீங்க ரீட் பண்ணணும். லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஹாய் அருண், ஹவ் ஆர் யூ? I'm fine too. It's been a long time. குட். நீங்க எல்லாரும் சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இதை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவி சொல்றான். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அருண் என்ன சொன்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஸோ ரவி சொல்றான், எனக்கும் அது போலதான். இந்த வார இறுதியில் நீ ஃப்ரீயாக இருக்கிறாயா? நானும் மிஸ் பண்ணேன், சேம் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் ஹியர். சேம் ஹியர், இங்கேயும் அப்படித்தான். ஸோ சேம் ஹியர் இங்கிலீஷ்ல வந்து சேம் ஹியர் அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸாக்டா நம்ம அந்த மீனிங் அப்படியே எடுத்துக்கூடாது. எனக்கும் அது போலதான், எனக்கும் அப்படிதான் இருக்கு, இங்கேயும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சேம் ஹியர். இந்த வார இறுதியில் நீ ஃப்ரீயா இருக்கியா? இதை எப்படி சொல்லுவீங்க? இந்த வார இறுதியில் நீ ஃப்ரீயா இருக்கியா? இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். இதை எப்படி சொல்லலாம்? நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னா ஆர் யூ ஃப்ரீ. ஓகே, நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னா ஆர் யூ ஃப்ரீ. இந்த வார இறுதியில் அதை எப்படி சொல்லலாம்? திஸ் வீக்கெண்ட். சோ வீக்கெண்ட் அப்படின்னா வார இறுதி, சனி ஞாயிற்றுக்கிழமைகளை குறிக்கிறது. சேம் ஹியர், ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட்? சேம் ஹியர், ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட்? சோ கேள்வி கேட்கும் போது நம்ம வாய்ஸ் டோன் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட்? இது எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு வாசிச்சிடக்கூடாது. சேம் ஹியர், ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட்? ஆம், நாம் பூங்காவில் சந்திக்கலாமா? ஆமா, நம்ம பார்க்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்கிறான். எப்படி சொல்லலாம்? ஆம் அப்படின்னா எஸ், நாம் பூங்காவில் சந்திக்கலாமா, ஒரு குவெஸ்டன். ஓகே, பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கேட்கிறான். அது எப்படி கேட்கலாம்? சந்திக்கலாமா, இந்த கேள்வி எப்படி கேட்பீங்க சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஷால் வி, வீணா நாம், ஷால் வி மீட் பூங்காவில் எப்படி சொல்லுவீங்க? அட் த பார்க். That's it. Yes, shall we meet at the park? Yes, shall we meet at the park? இது எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா shall. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நம்ம விடக்கூடிய அந்த தவறுகள்லாம் தெரியும், மிஸ்டேக்ஸ்லாம் தெரியும். அதனால மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. Yes, shall we meet at the park? அருமையான யோசனை, மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். அருமையான யோசனை அப்படின்னா கிரேட் ஐடியா. மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? சோ லெட்ஸ் மீட். லெட்ஸ் மீட்னா சந்திக்கலாம். லெட்ஸ் மீட் அட் 6 PM. That's it. Great idea. Let's meet at 6 PM. மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். நெக்ஸ்ட், சரி. அருண் சொல்றான், சரி அப்போது பார்க்கலாம். சரி அப்படின்னா ஓகே. ஓகே, அப்போது பார்க்கலாம் அப்படின்னா see you then. That's it. Okay, see you then. Okay, அப்போ பார்க்கலாம், அப்போது பார்க்கலாம். ரவி பாய் சொல்லிடுறான். That's it. So இதை வாசிச்சு பாருங்க. Same here. First ரவி சொல்றான், same here. Are you free this weekend? Yes. Shall we meet at the park? Great idea. அந்த சந்தோஷ முகத்துல வரணும். Great idea அப்படி சொல்லக்கூடாது. Great idea. Let's meet at 6 PM. Okay. See you then. Bye. That's it. நான் ரவி, நீங்க அருண். ஸோ மாத்தி மாத்தி நம்ம வாசிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். நான் இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணா நீங்க இது ரீட் பண்ணணும், நான் இது ரீட் பண்ணும்போது நீங்க இது ரீட் பண்ணணும். ஓகே. Same here. Are you free this weekend?
Great idea. Let's meet at 6 p.m. Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இவ்வளோதாங்க கான்வர்சேஷன். ஈஸியாக இருக்கா? ஸோ இன்னும் நம்ம இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல்ல இதே மாதிரி நம்ம நிறைய கான்வர்சேஷன் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அருணும் ரவியும் மீட் பண்ணிக்கிறாங்க பார்க்கில். ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊட்டி ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரிப் பிளான் பண்ணுறதை அவங்க எப்படி இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. ஸோ பிளானிங் ஃபார் அ ட்ரிப், அதை வந்து அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அருண் அண்ட் ரவி. ஸோ நான் வந்து அந்த கான்வர்சேஷன் எழுதி போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, பேச்சு வழக்கில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். தமிழ் சென்டென்சஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் மாற்றுறது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் இந்த ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன், இதை நீங்களும் ரீட் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து ரீட் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் மாற்றி மாற்றி. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் அருண் சொல்கிறான், ஹே ரவி, let's plan a trip during the holidays. Hey Ravi, பேச்சு வழக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுதான். Hey Ravi, let's plan a trip during the holidays. So let's plan a trip அப்படின்னா நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் during the holidays. இது எப்படி சேர்த்து சொல்றதுன்னு பாருங்க. Hey Ravi, let's plan a trip during the holidays. ரவி சொல்றான், that's a great idea. இது ஒரு நல்ல யோசனை. Where shall we go? Where shall we go? அப்படின்னா நம்ம எங்க போகலாம். ஓகே, shall எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த மாதிரி கேட்கறதுக்கு, சஜஷன் கேட்கறதுக்கு நம்ம எங்க போகலாம். இது எப்படி சொல்றது? That's a great idea. Where shall we go? ஸோ இந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா ஸ்மைல் பண்ற மாதிரி வாசிக்கணும். இட்ஸ் where. Where shall we go? வேர் அப்படின்னு வாசிக்கூடாது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா WERE, அதை தான் வேர் அப்படின்னு வாசிக்கணும். இதை வந்து வேர் ஷால் வி கோ, வேர் ஷால் வி கோ. ஓகே, நெக்ஸ்ட் அருண் சொல்றான், ஹவ் அபவுட் ஊட்டி. ஹவ் அபவுட் ஊட்டி. ஊட்டி எப்படி இருக்கும்? ஊட்டி போலாமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவ் அபவுட் ஊட்டி. இட்ஸ் அ கூல் பிளேஸ். இட்ஸ் அ கூல் பிளேஸ். அது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடம். ஓகே, சேர்த்து சொல்லும் போது how about Ooty? It's a cool place. அது ரொம்ப கூலான ஒரு பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரவி சொல்றான், I love Ooty. I love Ooty. I love அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். I love Ooty, அந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, I love Ooty. இது எப்படி சொல்லக்கூடாது? I love Ooty. No, I love Ooty. எனக்கு ஊட்டி ரொம்ப பிடிக்கும். When do we leave? When do we leave? நம்ம எப்போ கிளம்புறது? ஓகே, I love Ooty. When do we leave? அருண் சொல்றான், we can go next Wednesday morning. ஸோ நம்ம அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில போகலாம் அப்படின்னு சொல்றான். போகலாமா அப்படின்னு கேட்கறான். ஓகே, போகலாம். கொஸ்டின், ஐ மீன் ஆன்சர் தான் பண்றான், இது கொஸ்டின் கிடையாது. ஸோ we can go next Wednesday morning. ஸோ இந்த வார்த்தை எப்படி வாசிக்கிறதுன்னு பாருங்க. இது எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா வெட்னஸ்டே அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. வென்ஸ்டே, புதன்கிழமைக்கு வென்ஸ்டே, வென்ஸ், அந்த டி வந்து சைலண்ட் ஆயிருது. ஸோ வென்ஸ்டே. we can go next Wednesday morning. Okay, shall we book the tickets today? Okay, shall we book the tickets today? ஸோ நம்ம வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கிறான். அருண் சொல்றான், yes, let's do it. I'll check online. ஓகே, நம்ம புக் பண்ணலாம், நான் ஆன்லைன்ல செக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரவி சொல்றான், cool, I'm excited. சூப்பர், நான் ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸைட்டட் அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ எம் எக்ஸைட்டட். அது சொல்லும் போது எப்படி சொல்லணும் பாருங்க, எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லக்கூடாது, எக்ஸைட்டட், ஐ எம் எக்ஸைட்டட். அருண் சொல்றான், மீ டூ, நானும் தான். It will be so much fun. It will be so much fun. ரொம்ப ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த ட்ரிப் ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து திரும்ப ஒரு தடவை ரீட் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். Hey Ravi, let's plan a trip during the holidays. That's a great idea. Where shall we go? That's a great idea. Where shall we go? How about Ooty? It's a cool place. I love Ooty. When do we leave? We can go next Wednesday morning. Okay,
Shall we book the tickets today? Yes, let's do it. I'll check online. Cool, I'm excited. Me too. It will be so much fun. That's it. எப்படி இருந்தது கான்வர்சேஷன்? நான் ரீட் பண்ணதை பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க ப்ராக்டிஸ். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இப்போ நான் தான் அருண், நீங்க ரவி. ஓகே, ஸோ நான் வந்து அருணுக்கு பதிலாக பேசுவேன், நீங்க ரவிக்கு பதிலாக பேசுறீங்க. இந்த ப்ளூ கலர் ஃபுல்லா நீங்க பேச போறீங்க. ஓகே, நான் இந்த சென்டென்ஸ் சொன்னா நீங்க இது சொல்லணும், நான் இது சொல்லும் போது நீங்க இது சொல்லணும். ஓகே, லெட்ஸ் பிராக்டிஸ். Hey Ravi, let's plan a trip during the holidays. How about Ooty? It's a cool place. We can go next Wednesday morning. Yes, let's do it. I'll check online. Me too. It will be so much fun. சூப்பரா இருந்ததா கான்வர்சேஷன்? இவ்வளவுதாங்க. ஸோ உண்மையிலேயே நம்ம பேசுற மாதிரி இருந்தது உங்களோட. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய கான்வர்சேஷன் நம்ம சேனல்ல வந்து நான் இனிமேல் போஸ்ட் பண்ண போறேன். அதனால வந்து கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ வீட்டில் யாராவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும். நம்ம ரீட் பண்ணா மட்டும் போதாது. நம்ம வந்து நிறைய சென்டென்சஸ் பார்த்துருப்போம், தமிழ்ல எழுதி அதுக்கு இங்கிலீஷ் எழுதுறதெல்லாமும் பார்த்துருப்போம். பட் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன், யுவர் பாடி லாங்குவேஜ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். எவ்ரி திங் வில் ஸ்பீக். ஓகேவா? ஸோ மட்டும் நம்ம வாய் மட்டும் பேசாது, நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன், ஓகே, எல்லாமே முக்கியம். ரைட்? ஸோ அதனால நல்லா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லைங்க, இனிமேல் நிறைய கான்வர்சேஷன் இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? இதை பேசி ப்ராக்டிஸ் பண்றது தான். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்களையும் வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Thank you, friends.